வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிப்ரஹுவா பகுதியிலிருந்து கடந்த 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கண்டெடுக்கப்பட்டு 125 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிட்டனில் தனியார் வசமிருந்த பகவான் புத்தரின் உடல் எச்சங்கள் மத்திய அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளால் கடந்த ஜூலை மாதம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து புத்தர் உடல் எச்சங்களின் மாபெரும் சர்வதேச கண்காட்சி புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இக்கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். இந்தியாவின் சீர்திருத்த பயணம் தொழில்நுட்பங்களால் உந்தப்படுவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமைச்சகத்தின் சாதனைகள் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஆண்டு இறுதி செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில் இவ்வாறு கூறினார். மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை திட்டத்தில் 5ஆம் எண் மலைக்குகை அமைப்பதற்கான குடைவு பணிகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் தொழில்நுட்ப கேளிக்கை திருவிழாவை தொடக்கி வைத்தார். தீவிரவாதத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான இந்தியாவின் உரிமையில் மற்றவர்கள் தலையிட இயலாது என்று அவர் தமது உரையில் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழக பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொழில்நுட்பங்களால் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதால் மாணவர்கள் காலத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வை இன்று கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தொடக்கி வைத்தார். வரும் 12ஆம் தேதி வரை இத்தேர்வு நடைபெறும். இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.